ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்துலையும் கூட நான் வந்து உங்கள் சமூகத்தில் இருக்க கிருபை பாடிட்டு இருந்தேன். தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அசாதாரணமான காரியங்களை ஆண்டவர் ஒன்றுமே இல்லாத ஒரு மனுஷங்களை கொண்டு செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய ஒரு சாதாரண ஒரு சிறிய பையன், ஆனால் அந்த தாவீதை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். அப்படியே ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவன் மகிமையானவைகளை நிச்சயமாக நடப்பிப்பார் என்று சொல்லி நான் முழு நிச்சயமாய் நம்புகிறேன். ஆமென். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. தடைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். தடைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், வஞ்சக சாத்தானை ஜெயித்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் அடிப்பாடி மகிழ்ந்திடுவேன். சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன். இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நிச்சயமாய் நீங்கள் தோற்று போகிறதில்லை. ஒரு தேவ பிள்ளை நிச்சயமாய், ஒரு துதிக்கிற, ஒரு ஜெபிக்கிற தேவ பிள்ளை நிச்சயமாய் சிகரத்தை எட்டுவான். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராக இருக்கிற ரெயின்ஹார்ட் பாங்கி, பெனிஹன், இன்னும் எத்தனையோ மேரி மேனுவல் பிஷப், இன்னும் நம்ம போப் லியோ, இன்னும் அநேக ஊழியக்காரர்கள், அவர்களுடைய சார்பில் இருக்கிற அநேக ஆத்துமாக்கள், அவர்களுடைய வாஞ்சியை சுமக்கிற, அவர்களுடைய தரிசனங்களை சுமக்கிற அநேக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மறைவிடங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தேவனுடைய பாரத்தை சுமக்கிறவர்கள் நிச்சயமாக இருக்கிறாங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இதோ எனக்கு பின்பாக நீங்க பாக்குறீங்க, அந்த இடம் டவர் இருக்கு இல்லையா, அங்க வந்து ஒரு தியேட்டர் இருந்தது. அந்த நாட்களில் நான் திருமணமான புதுசுல நாங்க வந்து இந்த வீட்டுக்கு வந்த புதுசு, நாங்க சும்மா இல்லை, நான் வந்து அப்போ என் ஹஸ்பண்ட் வந்து கார்ல வேலை பார்த்தாரு. நான் இந்த ப்ரேயர் டீம்ல சிஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு சிலர் வருவாங்க, நாங்க எல்லாம் சேர்ந்து ஜெபிச்சோம். ஏன்னா அங்கே சினிமா போடுற சத்தம் எல்லாம் எங்க வீட்டில் கேட்கும். நான் சொன்னேன், ஆண்டவரே உம்முடைய சத்தம் தொனிக்க வேண்டிய இடத்துல. காரூணியால அங்க பாத்தீங்கன்னா ப்ரேயர் டீம்ல எப்பவும் ப்ரேயர்ஸ் கேட்டுக்கொண்டே இருந்தேன். இங்க வந்தப்போ சினிமா பாட்டு கேட்டேன். நான் சொன்னேன், ஆண்டவரே நீங்க அழைத்தவர் உண்மை உள்ளவர், அங்கிருந்து என்னை நீங்க தானே கொண்டு வந்தீங்க ஆண்டவரே. ஆனா இங்க சினிமா கேட்கறதுக்காக என்னை கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் ஒவ்வொரு நாள் சமையல் பண்ணும்போது அந்த இடத்த பார்த்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். அந்த இடத்த ஆண்டவர் மற்றவர்களுக்கு சேல்ஸ் பண்ணி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல
அங்கே தேட்டர் கிடையாது. ஆனால் அதே தேட்டருக்கு போனால் அநேக ஆத்துமாக்கள் இன்றைக்கு சபைக்கு போகிறாங்க. ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளை ஒரு பட்டணத்தில் இருந்தால், ஒரு பட்டணத்தில் ஒரே ஒரு நீதிமான் இருப்பான் என்று சொன்னால் அந்த பட்டணத்தை ரட்சிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு எங்கள் கோவை பட்டணத்தை அதிகமாய் தேவன் நேசிக்கிறார். எங்கள் கோவை பட்டணத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். சபைகள் நிரம்பி வழியும்படியாய், சபைகள் ஆத்துமாக்கள் பயங்கர வல்லமையாய் ஜெபிக்கிறவர்களாய் தேவ சமூகத்தில் துடிக்கிறவர்களாய் இன்றைக்கு இருக்காங்க. நான் போகிற பெத்தேல் சித்தி கத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹிந்து பேக்ரவுண்ட்லேயும் வந்தவங்க தான். என்னோட கூட ஜெபித்தவர்கள் அநேகர் அங்கே வந்து கொண்டிருக்காங்க. அங்கே அந்த நாட்களில் நாங்கள் வல்லமையாக ஆண்டவர் எங்களை பயன்படுத்தினார். அதனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நிறைய ஆத்துமாக்கள் புறஜாதியில் வந்தவங்க சபையில் உட்காந்து கொண்டு இருக்காங்க. அவங்க தேவனை துதிக்கிறாங்க. இந்த தேவ பிள்ளையை விடாது, ஜெபி ஜெபி, தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்து ஒப்புக்கொடு, நள்ளிரவில் தேவ சமூகத்தில் தேடு, தேவனை தேடு. குறைவுபட்டிருக்காயோ வாழ்க்கையில் எதுலெல்லாம் குறைவுபட்டிருக்காய் அதையெல்லாம் துச்சம் என்ற மாதிரி நீ உண்ண உணவு முடுக்க உடையும் என்று இருந்தால் போதும். நீ உனக்கு இன்னது தேவை என்று உன் பரமபிதா அறிந்திருக்கிறார். அவைகளெல்லாம் தேவன் நேர்த்தியாக அதனதன் காலத்திலே செய்து முடிப்பார். நானும் எத்தனையோ நாட்கள் சோர்ந்து போனது உண்டு. ஏன்னா நான் ஒர்க் பண்ண நேரத்தில் 30th மாத கடைசியிலே எனக்கு சேலரி வந்துடும். ஆனால் இப்போ நான் யோசித்து பார்க்குறேன், ஆண்டவரே இல்லையே என்று சொல்லி ஒரு சில நேரங்கள் எனக்கு பாரமாக இருக்கும், வேதனையாக இருக்கும். நான் ஒன்றும் கடந்து கொள்ள மாட்டேன், கண்டு கொள்ள மாட்டேன். என்னுடைய பிள்ளைகள் ரொம்ப வேதனைப்படுவாங்க. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொல்வேன், ஆண்டவரே ஏசப்பா, நீர் ஒரு ஏலியாவை காகத்தை கொண்டு போஷிப்பீர் என்று சொன்னார். நிச்சயமாக எங்களை நடத்துவீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் தேவைகளை சந்திப்பீர், நிச்சயமாய் சந்திப்பீர். இன்றைக்கு கொடுக்கல என்று சொன்னால் இன்றைக்கு அதிகமான ஜெபம் தேவைப்படுகிறதா இருக்கு. மாமிசத்துக்கு இடம் கொடாது, ஆவியானவரை உற்சாகப்படுத்த, ஆவியானவரை அனல் மூட்டி எழுப்பு என்று சொல்லி ஆவியானவர் என்னோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறீர். ஓ ஹல்லேலூயா. நம் மத்தியிலே இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்க அநேக தேவதாசர்கள் உண்டு. அவர்களுக்காய் தேவனுக்கு நன்றி சொல்லுங்க தேவ பிள்ளைகளே. ஓ ஹல்லேலூயா. அநேக ஆத்துமாக்கள் எழுமுக, தேவ சமூகத்தில் எழுமுக, துதிக்கிறவர்களாய் ஜெபிக்கிறவர்களாய். ஹல்லேலூயா. நீங்க வசிக்கிற இடத்துல நீங்க ஒரு நபர் துதிக்கிறவர்களாகவும் ஜெபிக்கிறவர்களாக அந்த 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 ஏரியாவை தேவனுக்காய் நீங்க ஆதாயப்படுத்த முடியும். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நிச்சயமாய் நம்புங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். உங்களை கொண்டு பெரிய அசைவை உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறார். என் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.